ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கின்ற மனிதன் கஷ்டம் வரும்பொழுது அதை பொறுத்த கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. அவர் நமக்காக நம் கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கின்றார். அவர் மேலும் நமக்கு நம் தலை விதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கின்றார். நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளே அன்றி வேறு எதுவுமே இல்லை. மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது ஏன் எனக்கு என்பார்கள். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், நான் மட்டும் என்ன பாவம் செய்தேன் என்பார்கள். அவர்கள் வளர்ச்சி அடைகையில் ஏன் எனக்கு இந்த வளர்ச்சி என்று யாருமே கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டதுண்டா? யாருமே கேட்பதில்லை. தங்கமே, வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாகாது, மின்னாத தங்கம் நெருப்பில் புடம் போடாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் எப்பொழுதும் வேதனைப்பட மாட்டார்கள். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டே மடிந்தவர்கள் என்று இங்கு யாருமே கிடையாது. அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமல் போக மாட்டான். எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டான். விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மன வலிமை வரும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும். சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகின்றது. ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை. சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடு தான் எப்பொழுதும் இருக்கின்றார். அவருடைய கண்கள் நம்மீது எப்பொழுதும் நோக்கமாயிருக்கின்றன. எனவே நற்சிந்தனையுடன் அவரது நாமமே ஜபித்து அவரையே வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்ம பலன்களையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம். உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும் பொழுது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தளராதீர்கள். பயத்தை கலைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகங்களை நம்பாதீர்கள், நம்பிக்கையை சந்தேகிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். கடவுளை நம்புங்கள். அவர் நல்லவர்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையானவர்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கான நற்செய்தி இன்னும் சற்று நேரத்திலேயே கடவுள் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றார். அதை மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.